2025 ஆண்டு இந்த ஜனவரி மாதம் இந்த 12ஆம் நாளிலும் இந்த வருடத்தினுடைய இந்த 2வது கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட். எல்லாருடைய ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலே 2025ஆம் ஆண்டுக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறதான வார்த்தை விடுதலையின் ஆண்டு. ஆமென். பிரைஸ் லார்ட். இயர் ஆஃப் டெலிவரன்ஸ். எல்லாம் சொல்லுங்க. இயர் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் ஆண்டு. ஸ்தோத்திரம். அதுக்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம் ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. And the yoke shall be destroyed because of the anointing. Amen. அபிஷேகத்தினாலே, சரியான தமிழ் பதம், அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமை, உன் கழுத்து நின்று அவன் நுகம் நீக்கப்படும். ஆமென். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கழுத்திலே, நம்முடைய தோளிலே மற்றவர்களால் உண்டாகிற சுமை பாரங்கள் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கிறது. எஸ், எத்தனை பேர் அதை அனலைஸ் பண்றீங்க? புரியலையாப்பா? நான் கேட்டது புரியலையா? புரியாததான் கைதி காட்டுங்க. புரிஞ்சதா புரியலையா? புரியலையா? இன்னொரு முறை சொல்லட்டுமா? நம்முடைய வாழ்க்கையிலே பாரங்களும் சுமைகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் மேக்சிமம் பிறராலே, மற்றவங்களால தான் அதிகமா வருது அப்படின்றத ஏற்றுக்கொள்றவங்க வளர்ந்து வைத்து காட்டுங்க. ஆமா, சிலருக்கு எந்த பாரமே இல்லை. அவங்க ஒன்னும் நீங்க வாழ்க்கையில கடந்து போல நினைக்கிறாங்க. வரும், கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். ஆயத்தமா இருங்க ஃபேஸ் பண்றதுக்கு. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆனா நமக்கு நாமே சுமை, அதுவும் அந்த செய்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அசீரியனுடைய அந்த சுமையையும் அவனுடைய நுகத்தையும் நீக்கி போடவே அந்த ஏனா அபிஷேகத்தினால அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த ஆண்டிலே. ஹல்லேலூயா. அசீரியனுடைய காரியத்தை குறித்து நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அடுத்து 2வதாக இன்னொருத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சுமையை, பாரத்தை கொடுக்கக்கூடிய நபர் உண்டு. 2வது பார்வோனின் சுமை. யாருடைய சுமை? பார்வோனுடைய சுமை. அதுக்கு ஆதாரமாக கர்த்தர் நல்லவர். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறோம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரத்திலேயே ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். 4-5 வசனம். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலையை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன் இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்க. 2வது யாராலே இந்த சுமை பாரனுடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொன்னால் பார்வோன். யாருங்க? பார்வோன் என்று. ஆகவே 2வது நம்மேலே பாரத்தையும் சுமையையும் சுமத்துவது பார்வோனுடைய வேலை. யாருடைய காரியம்? பார்வோன். பாரோ அப்படின்னு சொன்னா சன், சூரியன் என்று சொல்லி அர்த்தம். அவ்வளவு பவர், அவ்வளவு அதிகாரம் படைத்தவன். அந்த எகிப்து தேசத்திலே மிகவும் பவரான, ரொம்ப அதிகாரம் படைத்த அந்த பார்வோன். நல்ல கவிஞருடைய பின்னணியத்தை நான் சொல்லுகிறேன். ஆதியாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் ஆதாமிலிருந்து
ஜனங்களை கர்த்தர் படைத்து அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுடைய காலத்திலே அந்த யோசேப்பு வரைக்கும் அந்த ஆதியாகம புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். யாக்கோபுக்கு அப்புறம் நடந்த ஒரு மாற்றம் தான் இந்த யாத்திராகம புஸ்தகம் வருவதற்கான ஒரு காரணம். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். யாக்கோபின் காலத்திலே உலகம் எங்கும் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னால அவருடைய மகன் யோசேப்பு எகிப்துக்கு அங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்ட எல்லாருக்குமே தெரியும். அங்கே எகிப்திலே தானியம் இருக்கிறதை கேள்விப்பட்டு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி அங்கே எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தானியத்தை வாங்கி கொண்டு வராங்க. அப்போ யோசேப்பு தான் அங்கே பிரைம் மினிஸ்டரா இருந்து எல்லாரையும் ப்ரொவைட் பண்ணார், எல்லாரையும் போஷித்து கொண்டிருந்தாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நம்ம 105 சங்கீதத்தில் வாசித்து அவர்களுக்கு முன்பாக யோசேப்பை அனுப்பினார். அங்கே அவருடைய கால்கள் விலங்கினாலே கட்டப்பட்டது. ஆனால் ராஜா அனுப்பி அவனுடைய சிறையிருப்ப கற்ற மாற்றி ராஜாக்கள் அதிபதி ஆக்கினார் என்று நம்ம வேதத்தில் வாசித்தார். அல்லேலூயா. பாருங்கள், இப்படி அந்த யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி, நான் தான், நீங்கள் வெறுத்த நான் தான், என் வஸ்திரத்தை உரிந்து போட்டீங்களே நான் தான், என்னை குழிக்குள்ள தூக்கி போட்டீங்களே நான் தான், நான் கொண்டு வந்த எல்லா தின்பண்டங்களையும் நல்ல என்ன சொல்ற நம்ம பாசல சொன்னா நல்லா இச்சு போட்டு எல்லாம் தின்னீங்களே கொண்டு வந்து அது நான் தாப்பா பேசலாம் அப்படின்னு யோசேப்பு சொல்லல. உலக ரீதியா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லலாமே. தோத்தனம். அப்ப யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி நான் தான் உடைய சகோதரன் என்று சொன்ன உடனே எல்லாரும் அழுதார்கள். அதனால இன்னும் பஞ்சம் உலகம் முழுதுமா இருக்குன்னு சொல்லி தெரிந்து கொண்டு இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் எல்லா சகோதரர்களையும் 70 பேர் கொண்ட குழு. அல்லேலூயா. யாக்கோபின் குடும்பம் எவ்வளவு பேரு? 70 பேர். பேசலாம். எங்க தகப்பன 70 பேர் அங்கே எகிப்திலே போய் அங்கே இருக்கிறாங்க. யோசேப்பு இவங்க எகிப்துக்கு போன ஒரு 30 வருஷம் யோசேப்பு உயிரோட கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இப்ப பாருங்க, 70 பேர் அங்கே எகிப்துல போய் குடியேறின உடனே 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மிகுதியாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மிகுதியாய் பழுகினார்கள், ஏராளமா பெருகினாங்க, பலத்திருந்தார்கள். அதுக்கடுத்து யோசேப்பு மரித்த பிறகு யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்தார். இவர்கள் என்ன திடீர்னு ஏதோ வித்தியாசமான ஆட்களா இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களை கண்டுபிடிச்சு இவங்களை பெருக விடக்கூடாதா என்று சொல்லி அந்த பார்வோன் ஒரு உபாய தந்திரத்தை செய்தான். அதனுடைய உபாய தந்திரம் தான் இந்த ஜனங்களை ஒடுக்குவதற்காக சுமை சுமக்கிற வேலையை கொடுத்து இஸ்ரவேல் மக்களை எப்படியாகிலும் எண்ணிக்கையை என்ன செய்யணும்? குறைக்க வேண்டும். மக்கள் தொகை என்ன செய்யணும்? குறைக்கணும். ஃபேமிலி பிளானிங் பண்ணி அவங்கள குறைக்கணும். எப்படி உபாய தந்திரங்கள். ஆனாலும் பிசாசு உபாய தந்திரம் ஜனங்களை என்ன செய்யணும்? குறைக்க வேண்டும், அழிக்க வேண்டும், மக்கள் தொகையை குறைக்கணும். ஆனா கர்த்தர் என்ன சொன்னா? நீங்கள் பழுகி பெருகி சொல்லுங்க, பழுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க? நிரப்புங்கள் ஆண்டவர் சொன்னாரு. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியாய் அவர்கள் பெருகினபடினாலே அவர்களை ஒடுக்குவதற்காக பார்வோன் செய்த காரியம்தான் சுமை சுமக்கிற வேலையை கொடுத்தார். என்ன வேலை? சுமை சுமக்கிற வேலையை கொடுத்து அவர்களை ஒடுக்கினான். அந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேல் மக்கள் மிகவும் ஸ்தோத்திரம் நொந்து போய் கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம் ரொம்ப புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த பாறைகளாலே தாங்கவே முடியலையாப்பான்னு சொல்லி அவர்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்ய அவரை கண்ணோக்கி பார்த்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் பாருங்க, 23, 24 வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 23 முதல். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு
ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தறினார். பாருங்க, இவர் மிகுதியாய் பெருகினார்கள். ஆனா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, எவ்வளவு அவங்க ஒடுக்கினார்களோ அவருக்கு அவ்வளவு என்ன செஞ்சாலும் பெருகிக் கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. செய்த காரியம் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க, பெருமூச்சு விட்டாங்க. என்ன மூச்சு? பெருமூச்சுனா என்னங்க? அப்படியே பெருமூச்சு உடம்போது சில நேரங்கள் மூச்சே அப்படியே நின்று போயிடும், பிரீத்திங்கே ஸ்டாப் ஆயிருங்க. அவ்வளவு ஒடுக்குதல், அவ்வளவு பாரம், சுமை. பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்துல தான் கர்த்தர் மோசேயை கண்டு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 4:22-23 4ஆம் அதிகாரம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. எனக்கு ஆராதனை செய்யும்படி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று ஆண்டவர் மோசே மூலமாய் பார்வோன்கிட்ட பேசுறார். அல்லேலூயா. அடுத்து 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. அதே 3ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவனை சந்தித்தார். வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜீசஸ் எனக்கு ஆராதனை செய்யும்படி. அல்லேலூயா. 2வது எனக்கு பண்டிகை கொண்டாட. 3வது கர்த்தருக்கு பலியிடும்படி. அல்லேலூயா. கவனிங்கள், யோசேப்பு மரித்து அதுக்கப்புறம் 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில யெகோவா தேவன் இல்லை, அவரை மறந்துட்டாங்க. ஆமென். ஆண்டவர் அப்படி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாமே மறந்து போய் விட்டார்கள். எல்லாருமே பார்வோன் வந்தார் சொன்னார், நமஸ்காரம் பண்ணி காலை விழுந்து பணிந்து கொண்டார்கள். எகிப்திய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். விக்கிரங்களை நாடி தேடி ஓடிவிட்டார்கள். இப்போ யெகோவா தேவனை ஆராதிப்பதற்கும் அவருக்கு பண்டிகை செலுத்துவதற்கும் பலியிடுவதற்கும் முடியவே இல்லை. ஆமென் சொல்லுங்களாமே. ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலைகள். ஆமென் சொல்லுங்களாமே. அப்ப 400 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்க முடியல. பார்வோன் சுமைகளை கொடுத்து தலையிலையும் தோளிலையும் முதுகலையும் போட்டு என்ன செய்யறான்? ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சரீரத்தை ஒடுக்கிக் கொண்டேதான் இருந்தான். ஆனா அவர்கள் எண்ணிக்கையிலே பழுகி பெருகிக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அப்ப கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவம் என்பது எண்ணிக்கையிலே வளரணும், தரத்திலேயே வளரணும், பொருளாதாரத்தை லாபத்திலேயே வளர வேண்டும். கல்லிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. ஆமென். அப்படியான கர்த்தர் நம்மை தெரிந்தவனுடைய நோக்கம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட உலாவிட்டு இருந்தாங்க. பாவம் செய்த பிறகு அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள், நிலையற்று அலைந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் முதல் கர்த்தரை தொழுது கொண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25 வாசிக்க கேட்போம்.
ஆதியாகமம் 4:25 முதல். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இங்கிலீஷ் நல்ல போர்டா காட்டுங்க. அல்லேலூயா. கவனிங்க, தேவ சாயல படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு கர்த்தரை தொழுது கொள்ள முடியாத பாவிகளாய் மாறிவிட்டார்கள் கீழ்ப்படியாமையினாலே. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பிள்ளை பிறகுது. அதுக்கு இடையில ஆபேல் கொலை செய்யப்படுகிறான் தன்னுடைய சொந்த சகோதரனாலே. முதல் மனுஷன், முதல் பாவம், முதல் கீழ்ப்படியாமை, முதல் கொலை, முதல் 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 முதல்னு நிறைய அதிகாரத்தில் வருகிறது. அப்படி ஆதாம் ஏவாளுக்கு பிறகு அவங்க பெற்றெடுத்த மூன்றாவது பிள்ளை சேத். சேத்துக்கு ஒரு பிள்ளை பிறகுது, ஏனோஸ். என்னது? ஏனோஸ். Then began men to call upon the name of the Lord. Hallelujah. Praise the Lord. இன்னும் வேற மொழிபெயர்ப்புல call upon the name of the Lord அதை நோக்கி கூப்பிட்டார்கள். ஸ்தோத்திரம். வேற இதுல என்ன செய்யும்? serve the Lord அப்படின்னு வரும். கர்த்தரை தொழுது கொண்டார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியான கவனிங்க, தேவனோட ஆராதிக்கிற தொழுது கொள்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கவனிங்க, ஏனோஸ், அதுக்கப்புறம் நோவா, அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு அதை செய்தார். யாக்கோபுக்கு பிறகு 400 வருஷம் தொழுகைகள், ஆராதனை எல்லாமே ஸ்டாப் ஆகிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்பதான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சை கேட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பெருமூச்சு வருது? இப்போ எங்களுக்கு எங்கேயா பெருமூச்சு வருது? எதுக்கு பெருமூச்சு? பெருமூச்சு வருது. எதுக்கு வருது பெருமூச்சு? எதுக்கு வருது? மற்றவங்களை பார்த்த உடனே ஆச்சரியத்தில் பெருமூச்சு வருது. அப்படி நின்றுமனால என்ன பேர் போகுது கவனம். மற்றவங்க நல்லா இருந்துட்டாங்கன்னா ஆச்சரியமான ஒரு பெருமூச்சு வந்துடும். அதுவல்ல, கர்த்தரை ஆராதிப்பதற்கான பெருமூச்சு நமக்குள்ள வரணும். எத்தனை பேருக்கு அந்த வருது? அந்த பெருமூச்சு வருதா? சிறுமூச்சு கூட வரமாட்டேங்குது. பெருமூளை, சிறுமூளை. பெரிய மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது, சிறு மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது. கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவரை தேடணுமே, கர்த்தரை மகிமைப்படுத்தணுமே என்கிற பெருமூச்சை தேவன் நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதுதான் அந்த செய்தியுடைய பிரதானமான சாராம்சம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆனா நல்லா கவனிங்க, பார்வோன் அந்த சுமைகளை கொடுத்து ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறான். விட மாட்டேன் என்று சொல்லி ஆனாலும் கர்த்தர் 9 வாதைகளை அனுப்பினார். 10 வாதைகள் நடந்தது. ஆமென். ஆனா அதுக்கு இடையிலே இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய தேவனை, யெகோவா தேவனை ஆராதிப்பதற்கு எப்படியாவது அவங்களை டைவர்ட் பண்ணணும், அவங்களை தடை செய்யணும்னு அநேக தந்திரங்களை அவன் சொன்னான். நம்ம சொல்லுங்களாமே. 4 தந்திரமான ஆலோசனைகளை கொடுத்தான். கவனிங்க, தேவன் இந்த ஆலயத்திலே
செவ்வாப்பேட்டை ஏஜி சர்ச், இந்த ஆலயத்திலே தேவன் உங்களை ஆண்டவர் வேறு பிரித்து தெரிந்து கொண்டு ரட்சித்து ஞானஸ்நானப்படுத்தி இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஆராதிக்க அவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு பார்வோன் உங்களை தந்திரமாய் தடைபடி கொண்டிருக்கிறார். அந்த தந்திரங்களை இன்றைக்கு ஆவியாருடைய அபிஷேகத்திலே வல்லமையினாலே அவருடைய சுமைகளையும் பாரங்களையும் முகங்களை முறிக்கத்தக்கதான வல்லமைய தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்காக அந்த ஆயத்தப்படலை கடந்து வருகிறார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு விடுதலை ஆண்டாக அதுக்கு தேவை தேவனுடைய அபிஷேகம். அல்லேலூயா. இருக்கிறபடினாலே, இந்த வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே இந்த பார்வோனுடைய தந்திரங்களை கண்டிப்பா நீங்கள் தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலே அதை முறித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த வாதைகளை தேவன் எகிப்திலே கொடுத்தாலும் அந்த நேரத்தில் பார்வோன் மனம் இறங்குவான். சரி போங்க போங்க அப்படின்னு மறுபடியும் கர்த்தரே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆமென் சொல்லலாமே. எத்தனை முறை இந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் கடினப்படுத்தினார் இருதயத்தை. 10 வாதைகள், 12 முறை கர்த்தரே பார்வோனுடைய இருதயத்தை சொல்லுங்க என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீங்க என்ன மகிமைப்படுத்துவார் சொன்னார். சொல்லிவிட்டு ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஏன் அப்படின்னா 12 முறை கடினப்படுத்தினார். எத்தனை முறை? கர்த்தர் தான். இது எப்படி தெரியுமா? குழந்தையை கிள்ளி விட்டுட்டு என்ன செய்யறது, தொட்டில ஆட்டி விடுற கதையாக ஆண்டவர் பண்ணார். ஏன் அப்படி பண்ணாருன்னா, இவன் நினைச்சிட்டு இருந்தான் நான் தான் பெரிய ஆளு, நான் சூரியனை போன்றவன், என்னை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாராலும் என்னை மேற்கொள்ளவே முடியாது, நான் தான் சர்வ சக்தி படைத்தவன் என்கிற பெருமையோட இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அப்பப்ப கொடுத்து குட்டி குட்டி கொட்டி ஆண்டவர் நம்முடைய மகத்துவத்தை வல்லமையை கர்த்தர் விளங்கப்படினார். 10 வாதைகளை கைகளை தட்டுவதாக. 10 வாதைகள் 12 முறை கடினப்படுத்தப்பட்டால் 4 தந்திரமான ஆலோசனையை கொடுத்தான் இந்த பார்வோன். அதுல முதல் காரியம் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25 முதல், யாத்திராகமம் 8:25 முதல் 27 முடிய. அப்பொழுது பார்வோன் மோசேயை ஆரோனை அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேதானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே, எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்கள் முன்பாக பலியிட்டால் எங்களை கண்டறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அல்லேலூயா. முதலாவது தந்திரமான ஆலோசனை கொடுக்கிறான். இந்த முதல் தந்திரத்தை இந்த பார்வோன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி 5 வாதைகளை கர்த்தர் அனுபவித்தார். எத்தனை வாதைகள்? 5 வாதைகளை பார்த்ததுக்கு பிறகு அப்பதான் கொஞ்சம் மனசு இலகி, அப்படியே பரவாயில்லையா, சரிப்பா ஓகே, நீங்க உங்க தேவனுக்கு பலியிடணும்னு விரும்புறீங்க இல்லையா, அதே நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க, தோத்திரம். இங்கே தேசத்திலே தானே என்ன செய்யுங்க, எகிப்திலேயே என்ன செய்யுங்க, பலியிடுங்கள். ஆனால் தேவனுடைய நோக்கம் எகிப்துக்குள்ளேயே விக்கிரக ஆராய்க்குள்ளேயே இருந்து, பாவத்துக்குள்ளேயே சாபத்துக்குள்ளேயே அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருந்து கர்த்தரை ஆராதிப்பது தேவ திட்டம் கிடையவே கிடையாது. ராமே சொல்லலாமே. எகிப்து என்று சொன்னால் சுண்ணாம்பு காலவாய், இரும்பு காலவாய் என்று சொல்லி அர்த்தம். எப்படி அந்த ஸ்டீல் ஃபேக்டரியில அந்த இரும்புகளை அக்கினியிலே போட்டு அதை உருக்கி அதை வெவ்வேறு விதமான ஸ்டீல் என்ன செய்யறாங்க, மாத்துகிறார்களோ,
அப்படி போன்றதான ஒரு இடம் தான் அந்த எகிப்துங்க. ஆமென் சொல்லுங்களா? ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை நீங்க பலியிட முடியாது. இது அது பார்வோனுடைய தந்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறகுறையா நீ ஆண்டவருக்கு ஆராதனை செய். தேசத்திலே தானே நீங்கள் பலியிடுங்கள். பாவத்தோடு பாவமா, விக்கிரகத்தோட விக்கிரகமா, பாரம்பரிய கிரியைகளோடு பாரம்பரியமா கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமே. எல்லாவற்றையும் விட்டு நாம பிரித்து எடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய நன்மை தீமை காரியங்களிலே கர்த்தரை உயர்த்த வேண்டியதான இடத்திலே, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய அந்த இடத்திலே இன்னைக்கு எவ்வளவு பாரம்பரியங்களுக்கு நீங்க இடம் கொடுத்து அந்த பார்வோனுடைய தந்திரத்தினாலே இன்றைக்கு சிறைப்பட்டு கிடக்கிறதா அன்பான தேவ பிள்ளைகளே, அதை விட்டு வெளியே வந்து கர்த்தரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கர்த்தர் நம்மை இன்னைக்கு அழைக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் சமாரியா ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார்கள். அல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களா இல்லையா? 10 மணிக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு அந்த விருப்பம் எல்லாம் ஏன்? சர்ச்சுக்கு வந்து 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் ஏன் கேட்டேன்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிசாசானவன் தந்திரவாணிக்கு கட்டி வச்சிட்டு இருக்கிறான். 10 மணிக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு இந்த நுகத்தடிகளை, இந்த பாரங்களை, சுமைகளை நீக்குவதற்கு தான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சுமைய பாரத்தை, அவருடைய நுகத்தடியை அபிஷேகத்தினாலே முறித்து போட போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. விசுவாச கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை கடந்து வருகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் இணைந்து வந்து கர்த்தரை சேவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை ஆண்டு காலங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கு உங்களுடைய ஆராதனை கர்த்தருக்கு உகந்ததாய் செய்கிறீங்களா? உகந்ததா செய்யணும்னா 10 மணிகளா வந்து இந்த 3/4 மணி நேரம் இந்த ஆராதனை பங்கு பெறாத நீங்க இன்னும் பார்வனாலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. ஆவியானவர் இந்த வார்த்தைகளோடு திட்டவட்டமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, பார்வை தந்திரத்துக்கு இடம் விடாதபடிக்கு இன்னும் காரியங்கள் இருக்கிறது. நாம் தொடர்ந்து அடுத்த வாரங்கள் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தேசத்திலேயே நீங்க உலகத்தோட உலகமா, பாரம்பரியத்தோட பாரம்பரியமா நீ ஆண்டவர் ஆராதிச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்குவாருன்னு மனுஷன் சொல்லுவான், சொந்த பந்தம் சொல்லும், உங்க நல்லது கட்ட நிகழ்ச்சிகளை சொல்லுவாங்க. அதுல கர்த்தர் அதை விரும்ப மாட்டார், அதை ஒரு நாள் அவர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் என்பதை நீங்க தீர்க்கமா உள்ளத்தில் ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு நோக்கம், பார்வோனுடைய தந்திரத்திலிருந்து மீண்டு வெளியே வரும்படி கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய அன்போடு கூட அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தரோடு இருப்பாராக. God bless you. Praise the Lord.